ஹலோ விவாஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான பல மாத பதட்டத்துக்கு அப்புறமா இரு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா போர் நிறுத்த அமைதி மற்றும் பொருளாதார ஒப்பந்தத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாங்க. இனி பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுக்கு ராஜ வாழ்க்கை அப்படின்னு ஒரு புறம் சொல்லப்பட்டாலும் அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நிபந்தனைகளோடு இது நடக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பல மாத பதட்டத்துக்கு அப்புறமா இரு நாடுகளுமே போர் நிறுத்த அமைதி மற்றும் பொருளாதார ஒப்பந்தத்தை நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் தற்போது இரு நாடுகளுமே கையெழுத்து போட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்த விவரங்கள் தற்போது கசிந்திருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய விவரங்கள் பார்க்கும்போது அமெரிக்கா எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பலரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சிருக்கு. இந்த ஆவணம் சர்வதேச அரசியலில் எரிசக்தி சந்தைகளில் பெரும் கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா ஈரான் இனி அணு ஆயுதங்களை உருவாக்காது அப்படின்னு உறுதியளிக்க அதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரான் மீது பல வருடங்களாக விதித்த பொருளாதார தடைகளை தளர்த்தவும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் சொத்துக்களை விடுவிக்கவும் ஒப்புக்கொண்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ராய்டர்ஸ் மற்றும் சவுதி ஊடகமான அல் அரேபியா வெளியிட்ட தகவலின்படி பார்த்தோம்னா அமெரிக்கா ஈரான் இடையே 14 அம்சங்களை கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்த வரைவு உருவாக்கப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதங்களை தயாரிக்காது அப்படின்னு மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரானின் கச்சா எண்ணெய், பெட்ரோ கெமிக்கல் பொருட்கள், வங்கி சேவைகள் மீதான பொருளாதார தடைகளை பேச்சுவார்த்தை காலத்திலேயே அமெரிக்கா தளர்த்த ஒப்புக்கொண்டிருக்காங்க. இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தானதோ அமெரிக்கா விதித்த அனைத்து முக்கிய பொருளாதார தடைகளும் நீக்கப்படும் அப்படின்னு வரைவு ஆவணம் குறிப்பிடுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மிகவும் முக்கியமான அம்சங்கள்ல ஒன்று ஈரானின் பொருளாதார மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்காக குறைந்தபட்சம் 300 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஆதரவு கொண்ட திட்டத்தை உருவாக்க அமெரிக்காவும் அதனுடைய பிராந்திய கூட்டாளிகளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிலவரப்படி பார்க்கும் பொழுது போர் மற்றும் தடைகளால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கான விரிவான திட்டம் 60 நாட்களுக்குள்ள தயாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஈரான் மீண்டும் சர்வதேச பொருளாதார அமைப்பில் முழுமையாக இணைய வாய்ப்பு உருவாகலாம். உலக எண்ணெய் சந்தைக்கு மிக முக்கியமான ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் இந்த ஒப்பந்தம் வாயிலாக எடுக்கப்பட இருக்கிறது. ஒப்பந்தம் கையெழுத்தான உடனே அமெரிக்கா தன்னுடைய கடற்படை தடையை நீக்கும் அப்படின்னும் அதற்கு பதிலாக ஈரான் 30 நாட்களுக்குள் ஹார்முஸ் வழியாக போர் தொடங்குவதற்கு முன்பிருந்த அளவுக்கு கப்பல் போக்குவரத்தை மீட்டெடுக்க அனுமதிக்கும் அப்படின்னும் வரைவு ஆவணம் தெரிவிக்கிறாங்க. இதனால உலகளவில் எண்ணெய் விநியோக சங்கிலியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் குறைய வாய்ப்பு இருக்கிறதா நிபுணர்கள் கருதுறாங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு ஈரானின் அணு திட்டம் தொடர்பான முக்கிய விவரங்கள் குறித்து 60 நாட்கள் பேச்சுவார்த்தை நடைபெறும். தேவையான இந்த காலக்கெடுவை இரு நாடுகளும் இணைந்து நீட்டிக்கலாம். யுரேனியம் செறிவூட்டல், ஏற்கனவே செறிவூட்டப்பட்ட பொருட்களின் எதிர்காலம் மற்றும் ஈரானின் அணு ஆற்றல் தேவைகள் உள்ளிட்ட அனைத்து முக்கிய விவரங்களும் இறுதி ஒப்பந்தத்தில் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணத்தில் இருந்து கசிந்த மற்றொரு முக்கிய தகவல், இறுதி ஒப்பந்தம் கையெழுத்தான 30 நாட்களுக்குள் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அமெரிக்கா தனது படைகளை திரும்ப பெறும் அப்படின்னு உறுதிமொழியாகும். இந்த பகுதிகள் என்பதை குறிப்பிடலை அப்படின்னாலும் தற்போது அமெரிக்கா, சவுதி அரேபியா, குவைத், கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், ஈராக், சிரியா, பக்ரைன் மற்றும் இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் இராணுவ
தளங்களை வைத்திருக்காங்க. இதை எப்படி அமெரிக்கா ஒப்புக்கொண்டது என்பது தான் அனைவரினுடைய முக்கிய கேள்வியாகவும் இருக்குங்க. ஜூன் 19ஆம் தேதி ஜெனீவாவில் அமெரிக்கா மற்றும் ஈரான் உயர் அதிகாரிகள் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் லெபனான் உள்ளிட்ட அனைத்து முனைகள்லையுமே உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும் அப்படின்னு அந்த ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஈரான் இடையேயான பல மாதங்களா நீடித்து வந்த மோதல் ஒரு வழியா முடிவுக்கு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே பல மாதங்களா நீடித்து வரக்கூடிய போர் பதட்டம் மோதல்கள் ஒரு முடிவுக்கு வர உள்ளதா தெரியுதுங்க. உலக பொருளாதாரத்துல மிக முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட இருக்கிறதா. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் நீக்கப்பட உள்ளதும் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தின்படி ஈரான் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹார்முஸ் ஜலசந்தியை மீண்டும் கப்பல் போக்குவரத்திற்காக திறக்க வேண்டும். இதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை தளர்த்தும். இந்த இரண்டு நடவடிக்கைகளுமே ஒரே நேரத்தில் நடைபெறும் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள் உறுதி செய்யப்படும். கச்சா எண்ணெயில் பெரும் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுது. போர் பதட்டம் காரணமாக இந்த பாதை மூடப்பட்டிருந்தது. தற்போது இந்த பாதையை திறப்பதன் மூலமாக உலகளாவிய எரிசக்தி போக்குவரத்து மீண்டும் சீராகும். அதே நேரம் ஹார்முஸ் ஜலசந்தியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றுவது ஒரு சவாலான காரியம். ஒப்பந்தத்தின் முதல் கட்டமாக போக்குவரத்து தொடங்கப்படும். அதன் பிறகு அடுத்த கட்டமாகவே இந்த பாதையில் இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அமெரிக்கா தெரிவித்திருக்காங்க. அமெரிக்காவும் பாகிஸ்தானும் இந்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈரான் தரப்பு சற்று நிதானமாகவே இருக்கு. இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகாது அப்படின்னும் ஆனால் அடுத்த சில நாட்களில் இது சாத்தியமாகலாம் அப்படின்னும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்காங்க. இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு பொருளாதார ரீதியா பெரும் நிம்மதியை தரும். ஏன்னா பல ஆண்டுகளாக அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளால் ஈரான் பொருளாதாரம் மோசமா பாதிக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்து ஈரான் மீண்டு வரும். மேலும் அமெரிக்காவால் முடக்கி வைக்கப்பட்டிருந்த ஈரானின் பில்லியன் கணக்கான டாலர் சொத்துக்கள் விடுவிக்கப்படும். குறிப்பா ஈரான் தனது கச்சா எண்ணெயை மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்படும். இது ஈரான் பொருளாதாரத்தை காப்பாற்ற உதவும். அதே நேரம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதுடன் அனைத்தும் முடிந்து விடாது. இது முதலாம் கட்டம் மட்டும்தான். ஈரானினுடைய அணுசக்தி திட்டம் குறித்த விவாதங்கள் அடுத்த கட்டமாக தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு அப்புறமா வரக்கூடிய 60 நாட்களில் ஈரானிடம் இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட அந்த யுரேனியத்தை அடிக்கிறது அப்படி இல்லைன்னா அகற்றுவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.